வணக்கம் நண்பர்களே. எனக்கு 2 ஃப்ரெண்டு இருக்காங்க. 2 ஃப்ரெண்டுமே சென்னையில் டெல்லி போகிறதுக்காக ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து புக் பண்ணும்போது 3500 டிக்கெட் புக் பண்ணியிருக்காரு. 2வது ஃப்ரெண்டு புக் பண்ணும்போது அதே டிக்கெட் விலை 10,500 புக் பண்ணியிருக்காரு. ஆனால் 2 பேரும் ஒரே ஃப்ளைட்டில் தான் போகிறாங்க. பக்கத்து சீட்டில் தான் உட்காந்து போகிறாங்க. சர்வீஸ் எல்லாமே ஒன்றா இருக்குது. ஆனால் ஒரு ஃப்ரெண்டு 3500 பே பண்ணியிருக்காரு, இன்னொரு ஃப்ரெண்டு 10,500 பே பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் வருது? இந்த வீடியோவில் எப்படி கம்மியான விலையில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஃபார்மேட்டில் தான் எல்லா ஏர்லைன்ஸ்லையுமே ஃபேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் வந்து கம்மியான ரேட்லேருந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண முடியும். எப்படி ஃப்ளைட் டிக்கெட்டுடைய ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பஸ்லேயோ ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்போ எடுத்தாலும் சரி, எப்படி எடுத்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரே ஃபேர் தான் இருக்கும். அதாவது ஒரு அடல்ட்டுக்கு வந்து 10 ரூபா அப்படி ஃபேர்னா, எத்தனை அடல்ட் எடுத்தாலும் அவங்களுக்கு 10 ரூபா தான் இருக்கும். ஆனால் ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஃப்ளைட்டில் எப்படி ஃபேர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா, ஃப்ளைட்டில் இருக்கிற சீட்டை வந்து 9 பிரிப்பாங்க. அந்த 9 ஒவ்வொரு ஸ்லாபாக சொல்லுவாங்க. உதாரணமாக 1லேருந்து 9 சீட் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்லாபு, அடுத்தது 10லேருந்து 18 வரைக்கும் செகண்ட் ஸ்லாபு. இது போல் அந்த ஏர்க்ராஃப்டில் இருக்கிற சீட்டை பொறுத்து அத்தனை ஸ்லாப் வந்து அவங்களுக்கு பிரிச்சுட்டே போயிடுவாங்க. இதில் ஸ்டார்டிங் ஃபேரை வந்து ஃபஸ்ட்டு ஸ்லாப்லேருந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. உதாரணமாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லாபில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா அந்த ஃப்ளைட்டோடைய சீப்பஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் வந்து 5வது ஆளோ இல்லை 6வது ஆளோ இந்த ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து வெறும் மினிமம் ஃபேர் தான் பே பண்ணுவீங்க, அதாவது ஸ்டார்டிங் ஃபேர். ஒருவேளை நீங்கள் வந்து கடைசி பேசஞ்சராக டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 10,500 இல்லை 15,000 வரைக்கும் நீங்கள் பே பண்ணதா இருக்கும். அதாவது நீங்கள் ரெண்டுமே ஒரே ஏர்க்ராஃப்டில் தான் போவீங்க. ஃபஸ்ட்டு ஸ்லாபில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணதுனால வெறும் 3,500. அதே டிக்கெட்டை வந்து கடைசி ஸ்லாபில் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணதுனால 10,500 வந்து அவர் பே பண்ணதாயிடுச்சு. இந்த காரணத்தினால தான் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வெப்சைட்ஸில் நீங்கள் புக் பண்ணாலும் 9 பேசஞ்சருக்கு மேலே புக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 9 பேசஞ்சர் மேலே நீங்கள் புக் பண்ணிங்கன்னா குரூப் புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது நீங்கள் எமர்ஜென்சியாக நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறீங்க, அதாவது அடுத்த ஃப்ளைட் புக் பண்ணுறீங்க, மறுநாள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்லாப் வந்து கிடைக்காது. ஏன்னா எல்லாருமே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருப்பாங்க. அதனால ஸ்லாப் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த ஸ்லாப்ல இருந்து நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறீங்களோ அந்த ஸ்லாப்ல எந்த ஃபேர் வந்து உங்களுக்கு இருக்கோ அந்த ஃபேரை தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதனால நீங்கள் வந்து கம்மியான ரேட்ல இருந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணோம்னா, குறைஞ்சது டொமஸ்டிக் ஃப்ளைட்டாக இருந்தீங்கன்னா மினிமம் ஒரு 15 நாள் தள்ளி நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் ஃபேரை வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுவே நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டாக இருந்தீங்கன்னா மினிமம் 1 மந்த்லேருந்து 2 மந்த்துக்கு முன்னாடியாவது நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங் ஃபேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கடைசி நேரத்தில் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறீங்க, அதாவது நாளைக்கு ஃப்ளைட்டுக்கு இன்றைக்கி புக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கடைசி ஸ்லாப் தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கடைசி ஸ்லாப் கிடச்சிச்சுன்னா நீங்கள் வந்து 2 மடங்கு 3 மடங்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நீங்கள் கொடுத்து அதே ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுறதா இருக்கும். இதுவே ஏதாவது விசேஷ நாளில் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா 7 நாள் இல்லை 6 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட் ஸ்லாப் ஃபேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது இது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது கம்மியான ரேட்டில் புக் பண்ணுறதுக்கு நீங்கள் தேவையில்லாத ஆட்-ஆன் சர்வீஸ் வந்து ஆட் பண்ணாமல் இருந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபேர் வந்து கம்மியாகும். உதாரணமாக சீட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுறது, ஃபுட்டு அமௌண்ட் கொடுத்து வாங்குறது, ஆட்-ஆன் சர்வீஸ் தேவையில்லாத ஆட்-ஆன் சர்வீஸ் வாங்குறது, இதை நீங்கள் தவிர்த்தாலே கிட்டத்தட்ட டொமஸ்டிக் ஃப்ளைட்லேயே 1,500 வரைக்கும் உங்களால் சேவ் பண்ண முடியும். இதே இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டாக இருந்தால் 5,000க்கு மேலே வந்து உங்களால் சேவ் பண்ண முடியும். ஏன்னா ஆன்லைனில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறவங்க அந்த நாலேஜ் இல்லாமல் தேவையில்லாமல் அவங்க சீட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுறாங்க. அதே போல் ஃபுட்டுக்காக எக்ஸ்ட்ரா பே பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து கம்பல்சரி கிடையாது. வேணும்னா நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம், அப்படி வேணான்னா இது ஆப்ஷன் தான், நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த நான் சொன்ன எல்லா விஷயத்துக்குமே ஆல்டர்னேட் வழி இருக்குது. உதாரணமாக நீங்கள் சீட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும்னா செக்இன் கவுண்டருக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னதாகவே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி நீங்கள் விண்டோ சீட்டோ இல்லை பிடிச்ச சீட்டோ கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அவைல் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் சர்வீஸ் கேரியர்லேருந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா ஃபுட் வந்து ஃப்ரீ. ஃப்ளைட் டிக்கெட் லோ காஸ்ட் கேரியரில் நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபுட்டு வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அதுவும் லோ காஸ்ட் கேரியரில் நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணாலும் அவுட் சைட் ஃபுட்டை வந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணும்போது கூட உட்காந்து சாப்பிடலாம். இது பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபுட்டுக்காக அமௌண்ட் வந்து பே பண்ண தேவை. அடுத்தது ஆட்-ஆன் சர்வீஸ். ஆட்-ஆன் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் அந்த ஆட்-ஆன் சர்வீஸ் என்னன்னு தெரியாமல் ஆட் பண்ணிடுறாங்க. பிக்கப், ட்ராப்பு, இதுமாதிரி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், இது போல் இருக்கிற விஷயங்கள் பேசஞ்சருடைய நாலேஜ் இல்லாமல் அவங்க தெரியாமல் வந்து ஆட் பண்ணிடுறாங்க. இது வந்து நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது எதுவுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாமல் இருந்தீங்கனாலே நீங்கள் வந்து கண்ட்ரோலாக வந்து
கம்மியான ரேட்டில் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண முடியும். ஃப்ளைட் டிக்கெட் கம்மியான கிடைக்கும் நாட்கள் வந்து செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான வீக் டேஸில் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க கம்மியான பேர் இருப்பாங்க. அதனால் அவங்களுடைய ஃப்ளைட் வந்து ஃபில் ஆகிருக்காது. அதனால தான் கம்மியான ரேட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதே வீக்கெண்டில் வந்து நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா, ஏற்கனவே பேசஞ்சரோட நிறைய பேர் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருப்பாங்க. அதனால் உங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாப், செகண்ட் ஸ்லாப் கிடைக்காம கடைசி ஸ்லாப் வந்து உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கும். இந்த ரீசனால தான் உங்களுக்கு வந்து ஃப்ளைட் ரேட் வந்து வீக்கெண்டில் வந்து அதிகமாக கிடைக்குது. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் மைண்டில் வச்சு நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுங்கள். கம்மியான ரேட்லேயே உங்களுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கும். நான் கொடுத்த தகவலை கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் வந்து ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் பற்றி வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.